சக்கரை போடுறப்பா. புது வருஷத்துக்கு போடுற 10 கிலோ அரிசி போடுறாங்கல்ல, போடலன்னா கேஸ் போடியா நீ? அரிசி வாங்கறதுக்காக என் பொண்டாட்டி மூக்குத்தி அடகு வச்சு பணம் புரட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா. இனிமே எக்ஸ்ட்ரா அரிசி எல்லாம் கிடையாது, எப்பவும் போடுற மாதிரி தான். போதுமா? எக்ஸ்ட்ரா அரிசிக்கு பதிலா எக்ஸ்ட்ரா நாம தான் போடுவாங்க. இனிமே 10 கிலோ போட்டவங்களுக்கு 5 கிலோ, 6 கிலோ போட்டவங்களுக்கு 3 கிலோ. கேக்குதா? கேக்குதா? கோயில் மாடு மாதிரி மண்டே மண்டே. என்ன அநியாயம் பாத்தீங்களா? என்ன அநியாயம் பாத்தியாப்பா? முதல்ல பில்லு போடுறாங்களான்னு பாப்போம். மடமடன் வா, ஓட்டு போட கூப்பிடுற மாதிரி வீட்டுக்கு வந்தா கூப்பிட முடியும். சீக்கிரம் ஆகட்டும். ஏன்டா இங்க குரங்காட பாத்துட்டு இருக்க? பையன் சீக்கிரம் கொடு. யோ பில்ல குடியா? நான் அரிசியா எல்லாம் ஊத்தி முடிய போ. ஏங்க புடி புடி. சீக்கிரமா வரதுக்கு என்ன கேடு? சீக்கிரமா வந்தாலும் தாமதமா வந்தாலும் அட்டை இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கொடுத்துட்டான்கள் ஆகணும். பெருசு நடைய கட்டு. ஏங்க இப்படி ஏழைங்க வைத்தல் அடிக்கிறீங்க? இந்த டயலாக கேட்டாலே பேஜார போட்டுப்பா. இப்படி எல்லாம் பேசாதீங்க, கொஞ்சம் மரியாதை கொடுங்க. மரியாதையா? டேய் குர்ரா. டிங் போ. தம்பி, உங்கள மாதிரி இளைஞர்கள் தான் நம்ம நாட்டை காப்பாத்தணும். பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் அராஜகம், அயோக்கியத்தனம், ரவுடிசம். இவங்களோட போராடுறதுக்காகவா நாங்க சுதந்திரத்துக்காக போராடணும்? ஓய், இவர் யார் தெரியுமா? சுதந்திரத்துக்காக போராடினவர். சுதந்திரம் வெள்ளக்காரன் சுதந்திரத்தை ஒரு ஃப்ளவர் பொக்கே மாதிரி உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டான். அதுல இருந்து ஒவ்வொரு பூவா பிடிங்கி நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்களா? அந்த கிழமை ஒரு பூவை பிடிங்கி கொடுத்தா நீ ஒரு பூவை பிடிங்கி கொடுத்தியா? தியாகியாண்டா இவரு. தியாகினா உடனே உங்க வேஷ்டியை அவுத்து கொடி ஏத்தி சல்யூட் அடிச்சு சாக்லேட் கொடுக்கணுமா? நாங்க போ பார்டருக்கு போ, பாகிஸ்தான் கூட சண்டை போடு, நாட்டை காப்பாத்து. ஆஹா, பட்டைய கிளப்பிட்ட மச்சி. பட்டையை மட்டும் இல்ல, லவங்கத்தையும் கிளப்புறோம் பாரு. இந்த செயலை பார்த்தா வர்ம கோட்டு கீழே பிறந்தவங்களுக்கு உதவி செய்யற ஹீரோ மாதிரி இருந்துச்சு. உங்களை யார் வர்ம கோட்டு கீழே பிறக்க சொன்னா? கொஞ்சம் மேல பிறக்க வேண்டியதானே? இந்த பார் பப்ளிக், ஒரு ரேஷன் கடைக்கு 100 மூட்டை அரிசி வந்ததுன்னா 50 மூட்டையை மக்களுக்கு கொடுப்போம், 50 மூட்டையை நாங்க பிளாக்ல வித்து ஏப்பம் விட்டுருவோம். இல்ல ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இதுங்களெல்லாம் பட்ட பகல்ல படுக்க வச்சு பல்ல புடுங்கி பல்லாங்குடி ஆனாலும் ஏன்னு கேட்காதுங்க. இதுங்களுக்கு போய் பயப்படுறீங்களே? ஏ கள்ள மார்க்கெட், அள்ளிட்டு போங்க. போங்கயா, உங்க பொறுமையில எருமாடு மேய. எல்லாம் ஆம்பளையாடா? ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாடா? வா வா, உங்களுக்கு எல்லாம் எப்ப ரோஷம் வரும்னு தான் பாக்குறேன். நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியா இல்ல வயிற்றுக்கு சோறு தான் சாப்பிடுறியா? உங்க வயிற்றுக்கு சேர வேண்டிய அரிசியை எவனோ ரவுடி பசங்க எடுத்துட்டு போறானுங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோஷம் அதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போய் தடுங்கடா பாக்கலாம். போங்கடா பாக்கலாம். பாக்காத போடா. அடிப்பட்ட மக்களே, அதுக்குதான் பாரதியார் ரவுத்திரம் பழகுன்னு சொன்னார். யோ சும்மாரியா, உன்னாலதான் வெறும் வவுத்துல போய் அடி உதெல்லாம் வாங்கி வந்துக்குறான். உங்களுக்காக தான் இந்த ஆயுதம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்தாங்க. ஏன் யாருக்கு பெர்னாண்டஸே வந்து சொல்லணுமா? ஏறி அடிங்கம்மா, ஏறுங்க, அடிங்க. இந்தாங்க, போல குத்து தான் என்ன குத்து. அடி அடிச்சிடணும். இப்ப எப்படி முடிஞ்சது? நீங்க 100 பேர் சேர்ந்தா 10 ரவுடியை விரட்டி அடிக்க முடியுது இல்ல? அதான் கரெக்ட். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு எம்ஜிஆரும், ஒரு ரேஷன் கடைக்கு ஒரு ரஜினிகாந்த் எல்லாம் பிறந்து வர முடியாது. வழி நடுக வாழ்க்கை பூரா உங்களுக்கு பிரச்சனை வரும். எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் நீங்க தான் சமாளிக்கணுமே தவிர அந்த நேரத்துல ஒரு ஹீரோ அந்தர்பல்ட்டி அடிச்சு வந்து உங்களை காப்பாத்தோன்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா யோசிக்காம கை தட்டுறது அதை விட முட்டாள்தனம்.
போதும் போதும் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா. வாங்க பொறுக்கலாம் அரிசியை. தெரியும் தெரியும். பொறுக்கீங்களை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றவன போனா போதுன்னு விட்டுடலாம். ஐயோ, ஆனா பொது ஜனத்தை தூண்டி விடுறவன பொறுமை பொறுமை பொறுமைடா. நாங்க மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்திருக்கோம். இங்க குடும்ப தலைவர் யாரு? இங்க குடும்பம் கிடையாது, எல்லாருமே தலைவர்கள் தான். பேரு? கெட்ட பேரு. வேலை? அதை சம்பாதிக்கிறது. பிறந்தது? அம்மா வயித்துல. எப்ப பிறந்தீங்க? எல்லாரும் மாதிரி 10வது மாசம் தான். இந்தாங்க டீ. நான் டீ சாப்பிடறது இல்லைங்க. அப்ப குடிங்க. உன் பேர் என்னம்மா? ஜனனி. அப்பா அம்மா? விபச்சாரம் பண்றாங்க. புரியல? இந்தியாவில பிறந்து இந்திய மக்களோட வரி பணத்துல படிச்சுட்டு வெளிநாட்டுல இந்திய மூளையை விக்கிறாங்க. அதான் விபச்சாரம் சொன்னேன். உங்க பேர் என்னங்க? ஸ்டில்ஸ் ரவி. அப்பா? அவரும் டார்க் ரூம்ல தான் இருக்காரு. சட்டம் ஒரு எரிட்டரை, ஒரு கிரிமினல் லாயர், வெறும் கிரிமினலாவே இருக்காரு. உங்க பேர் சார்? டீச்சா. அப்பா அம்மா? அவனுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா. இவனுக்கு ஒரு அம்மா அப்பாவே கிடையாது. எனக்கு ஒரு அம்மா நிறைய அப்பா. புரியல? பிறந்தது ரெட் லைட் ஏரியால. என்ன அவ்வளவு அசிங்கமா ஒரு சிரிப்பு? விபச்சாரம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, நாடே நாரி போயிடும். இங்க யாரும் பூ கொடுத்து லவ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஊடு பூந்து ரேப்பு தான். உங்களுக்கு கால் மட்டும் தானே ஊனம்? நான் கால் ஊனம் தான், ஆனா மனசு முழுக்க அழுக்கு இருக்கிற எல்லாருமே முழு ஊனங்க. அப்படி அழுத்து. இன்னும் வீரப்பனை பிடிக்க முடியாம 2 ஸ்டேட்டுமே ஹேண்டிகேப்டா இருக்கும்போது இவர் ஹேண்டிகேப்டா இருக்கிறது தப்பே இல்ல. என்னங்க நீங்க குண்டக்க மாட்டக்க பேசுறீங்க? இந்தியாவுல சோத்தை விட சோகம் அதிகம். அந்த சோகத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மாதிரி நாங்க ஆளுக்கு ஒரு ஜோக் அடிப்போம் இல்ல? அதை விடுங்க சார், இதான் எங்க பயோடேட்டா. வெரி இன்ட்ரெஸ்டிங். கம்ப்யூட்டர் அந்த மாதிரி ஓசில வாங்கினது. மேடம், நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? இல்ல உங்க கல்யாணம் எப்போன்னு. எனக்கு 2வது கல்யாணத்துல உடன்பாடு இல்ல. என்னுடைய முதல் கணவர் இசை. இசைக்கும் எனக்கும் நடுவுல 3வது ஒரு விஷயம் வராது, வரவும் முடியாது. வரேங்க.